வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. ஹியோ ஹாங் ஓக் என்பவர் தென்கொரிய நாட்டு ராணி. இவர் காயா நாட்டு மன்னரான சுரோவை திருமணம் செய்து கொண்டார். ஹியோ ஹாங் ஓக் அவர்கள் கடல் வழியே காயாவை அடைந்து மன்னர் சுரோவை திருமணம் செய்து கொண்டார். இதில் ஹியோ ஹாங் அவர்கள் எவ்வழியே வந்தார், எப்படி காயாவை அடைந்தார், அவரது பூர்வீகம் என்ன, எதற்காக சுரோவை மணக்க இவர் கடல் பயணம் மேற்கொண்டார் என்ற பல கேள்விகள்தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. இதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தொகுப்பை தான் இப்பொழுது தமிழ் மோஜோவில் நாம் காண இருக்கிறோம். தென்கொரிய வரலாற்றில் ஹியோ ஹாங் ஓக் அவர்கள் ஆயுஹித்தா எனும் இடத்திலிருந்து வந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை சில அகழ்வாராய்ச்சி ஆய்வாளர்கள் அது அயோத்தியா என கூறி ஹியோ ஹாங் அவர்கள் அயோத்திய இளவரசி என கூறுகின்றனர். ஹியோ ஹாங் ஓக் அவர்கள் அன்றைய அயோத்திய இளவரசி சுரிரத்னா என சில ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவர் கிபி 48 ஒரு படகில் கடல் வழி பயணம் மேற்கொண்டார் என சிலர் குறிப்பிடுகிறார்கள். அயோத்தியாவில் இருக்கும் இவரது நினைவிடத்திற்கு ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான கொரியர்கள் வந்து செல்கின்றனர் என கூறப்படுகிறது. 2015 இரு நாட்டு பேச்சுவார்த்தையில் இவருக்கான பெரிய நினைவிடம் அமைக்கவும் பேச்சுகள் எழுந்தன என கூறப்படுகிறது. ஆனால் வேறு சில ஆய்வாளர்கள் அயோத்தியாவில்தான் கடலே இல்லையே, அவர் எப்படி சென்றிருப்பார் என கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு காரணம் ஹியோ ஹாங் ஓக் அவர்கள் சுரோவை மணக்கும் முன் தான் எப்படி படகில் கடல் வழி பயணம் மேற்கொண்டு வந்தேன் என கூறியதாக தென்கொரிய நாட்டு குறிப்புகளில் கூறப்பட்டுள்ளன. இது தவறான ஆய்வு. ஹியோ ஹாங் ஓக் அவர்கள் அயோத்தியாவை சேர்ந்தவர் இல்லை என நிரூபிக்க சில தமிழ் ஆய்வாளர்கள் பெரிய ஆய்வு நடத்தினார்கள். அந்த ஆய்வின் முடிவுகளில்தான் ஆயுத்தா என தென்கொரியாவில் குறிப்பிடப்படும் இடம் முன்னாளில் ஆயுத்த என அழைக்கப்பட்டு வந்த கன்னியாகுமரி என்றும் அந்த பெண் செம்பவழம் என்பவர் என்றும் தெரிவித்தனர். தென்கொரியாவில் கடவுளாக கருதப்படும் ஹியோ ஹாங் ஓக் அவர்கள் ஒரு தமிழ் பெண் என இவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதேபோல் இரு நாடுகளுக்கு மத்தியில் மொழி கலப்பு உள்ளது. பல தமிழ் வார்த்தைகள் தென்கொரிய மொழியில் இருப்பது இதற்கான சான்று என்றும் சிலர் கூறியுள்ளனர். தென்கொரியாவை சேர்ந்த ஆய்வாளர்கள் சிலர் ஹியோ ஹாங் ஓக் அவர்கள் தாய்லாந்தில் இருந்த ஆயுஹுத்தா அரசை சேர்ந்தவர் என்றும் இவர் இந்தியாவிலிருந்துதான் வந்தார் என்பதற்கு வரலாற்று சான்று எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளனர். தென்கொரிய வரலாற்றில் மிக முக்கியமான இடம் பிடித்துள்ள ஹியோ ஹாங் ஓக் அவர்கள் எங்கிருந்து வந்தார் என்பது இன்று வரை ஒரு புதிராகவே இருந்து வருகிறது. சுரோவுடன் திருமணமாகும் பொழுது இவரது வயது 16. திருமணமான போதுதான் நான் எப்படி வந்தேன், எதற்காக வந்தேன் என்ற விவரங்களை கூறியிருக்கிறார் ஹியோ ஹாங் ஓக். இந்த கதையை கேட்கும் பொழுது பெரும்பாலான தமிழர்களுக்கு போதி தர்மர் நினைவிற்கு வருவார் என்பது உண்மை. இதை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்று உலகளாவிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.